ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாமா? தேவையான பொருட்கள்: ரவையை ஒரு கிண்ணத்தில் கொட்டி அதில் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அவ்வளோதான், அப்படியே ஊற வச்சிட்டிங்கன்னா ஊறிடும். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, எடுத்து பார்க்கலாம். மைதா, ஊற வச்ச ரவை, தண்ணி, சோட்டா மாவு பாருங்கள், நல்லா மசிஞ்சிரும். கையில் இப்படி தொட்டாலே. ஒரு கிண்ணத்தில் எடுத்து கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை போட்டு சோட்டா மாவு எல்லாத்தையும் போட்டு கலரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்து எண்ணெய் நெய் ஏதாவது தடவிட்டு இட்லி மாதிரி ஊற்றிட்டு 15 நிமிஷம் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. பதினஞ்சு நிமிஷம் போதும், வெந்துடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு ஆறின பிறகு இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜீரா காசிடலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கேசரி பவுட்ரு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஏலக்காவையும் அதில் சேர்த்துருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ சர்க்கரை சேர்த்துருங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த பீஸ் எல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அதை கொஞ்சம் கொதிக்க விட்ருங்க. ஸ்டவ் ஸ்டிம்மில் வச்சுட்டு இது மாதிரி கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஜீரா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், திக்கானவுடனே இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குதா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.